ஒரு விஷயம் நம்மை தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்கு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய தீர்மானத்தின்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் மனுகுலத்தை மீட்க வேண்டும், நமக்காக நம்முடைய சொந்த ஜனமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து இறங்கி 3 வருஷம் ஊழியம் செய்து அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போனார். இது எல்லாம் ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு காரியம். இதெல்லாம் நினைச்சதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லி முடியாது நம்ம வாழ்க்கையில். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அதில் கடைசி வசனத்தில் 16, 17. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின பின்பு இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென், ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இயேசு என்ன பண்ணார்? 30வது வயசுல யோவான் ஸ்நானகிட்ட ஞானஸ்நானம் எடுத்தார். ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் எல்லாமே முன்குறிக்கப்பட்டது, எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது இல்லையா? எல்லாமே சொல்லுங்களேன், எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நன்மை தீமை எல்லாமே என்ன பண்ணியிருக்குது? முன்குறிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இயேசு இப்போ என்ன பண்ணார்? யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, போதும். அப்பொழுது சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு சோதனைக்காரர் இருக்கிறோம். தீர்மானம் இருக்குது, இப்படிதான் நடக்கணும்னு ஆண்டவரை பற்றி எழுதின ஒரு தீர்மானம் இருக்குது. அதுக்குள்ளே இலகுவாய் நடந்த காரியங்களும் இருக்குது இல்லையா? யோர்தான் நதிக்கரையில் போய் யோவான்கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு சாதாரண காரியம். ஆனால் அடுத்து ஒரு கடினமான காரியம். 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்போ பசி உண்டாயிற்று, சோதனைக்காரன் வந்தான். அப்ப அந்த சோதனைக்காரன் பண்ற இடத்துல ஆண்டவர் தோற்று போயிருந்தால் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனைக்காரன் இருக்கான். அந்த சோதனைக்காரன் நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெயிக்கிறோமா தோற்று போகிறோமா? தோற்று போகிறோம். அப்போ அந்த தோற்று போகிற நேரத்தில் சோதனைக்காரன் வரத்தான் செய்வான். சோதனைக்காரனை வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். சோதனைக்காரனே நீ இங்கே வராத, எனக்கு ட்ரபிள் பண்ணாதன்னு சொல்லுவீங்களா? சோதனைக்காரன் வருவான். அவனுக்கு பேர் என்ன? அவன் என்ன பண்ணுவான்? சோதிப்பான்.
அந்த சோதிக்கிற இடத்துல ஆண்டவர் பிசாசு 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான்? வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறான். இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்னு சொல்லி நீயே கட்டளை கொடு. அப்போ ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு? அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆமென். இப்போ வார்த்தையினால் என்ன பண்ணணும்? சில இடத்துல என்ன தெரியுமா நடக்கும்? பாஸ்டருக்கு ஏற்கனவே காசு தேவைப்படும், ரொம்ப இக்கட்டான சூழல் இருப்பார். அப்போ இந்த கல்யாணம் பேசி முடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் ஒரு 10 பவுன் வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு சர்ச்சுக்கு, என்கிட்ட சொல்லியிருக்காங்க 10 பவுன் நீங்கள் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் 1 பவுன். நான் சொன்னேன் அந்த காசே வேண்டாம், நான் இடைத்தரகரும் இல்லை, உனக்காக நம்ம பேச போகிறதும் கிடையாது, அதில் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ சோதனைக்காரன் எப்போ வருவான்? காசு இல்லாத டைமில் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள், கவனிங்க. சோதனைக்காரன் எப்போ வருவான்? காசு இல்லாத டைம். உன்னை தூண்டி காசு யார்ட்டையாச்சும் வாங்கி கொடுத்தா நீ வாழு நானும் வாழுன்னு சொல்கிறதுக்கு வருவான். அப்போ சோதனைக்காரன் சோதனைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவனை வார்த்தையினால் ஜெயிச்சார். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல பிறப்படுகிற என்றார். அடுத்து பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்குள் கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையில் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து என்ன பண்ண வரான். அப்ப அவர் என்ன சொன்னாரு? வாசிங்க. இல்ல, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாத, பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ சோதனைக்காரன் நம்முடைய வாழ்க்கையில் பல வழியில் வருவாங்க, பல வழிகளில் வருவாங்க. உறவுக்காரங்க வழியில் வருவாங்க, நண்பர்கிற போர்வையில் வருவாங்க, இல்லையா? வாட் எவர். அதனுடைய நோக்கம், அவங்க கூட ஜேர்னி பண்ணுறதுடைய நோக்கம் அப்படியே கூட வந்து எதிலிருந்து உங்களை பெறலை பண்ணணும், எதிலிருந்து உங்களை தள்ளணும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தும் ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து என்ன பண்ணணும், தள்ளணும். இது என்னுடைய தலைப்பு, இது அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். அப்போ தீர்மானம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த தீர்மானத்தில் சில கடினமான பாதையில் என்ன பண்ணார்? இயேசு கடந்து போனார், ஜெயிச்சார். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஒரு தீர்மானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு தீர்மானம், எல்லா தீர்மானம் இருக்குது, நிறைய தீர்மானம். என்ன இன்னைக்கு தீர்மானங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை இல்லையா? இன்னைக்கு காலைல கிளம்பி இங்கே போகலான்னு இருக்கிறேங்கிறது ஒரு தீர்மானம், கேட்டு தானே? ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா அது செகண்டு. ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ஆண்டவரை பற்றி இருக்கிற தீர்மானம் தான் உங்களை கரை சேர்க்கும். ஆண்டவரை சுத்தி, ஆண்டவரை வச்சு, ஆண்டவருக்காக ஆண்டவரோடு அப்படி இசைந்து போகும்போது தான் நீங்கள் கரை சேர்க்க முடியும். இல்லாவிடில் இப்போ ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னா அந்த ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேடாரில் இருக்கணும். அது எங்கே போகுதோ அந்த இருக்கிற விமான நிலையத்துக்கு இதுக்கு ஒரு தொடர்பு, ஒரு சிக்னல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் போய் சேர முடியும். கடலில் எவ்வளோ பெரிய கப்பல் போனாலும் அந்த கப்பல், அந்த கப்பல் திசையை நோக்கி என்ன பண்ணணும், போகணும். திசை மாறிடுச்சுன்னு சொன்னால் அது அந்த ஊர் போய் சேராது. இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் பிறந்துட்டீங்க, சாக போகிறீங்க, இதுக்கு இடப்பட்ட காலத்தில் நீ ஒரு தீர்மானம் எடுத்தா, அந்த தீர்மானம் இயேசுவை சுற்றி அல்லது ஆண்டவரை சுற்றி நீ எடுக்காமல் போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கடைசி காலம் மிகவும் கொடூரமானது. யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது.
நோ ஒன். ரொம்ப துக்கம். அந்த துக்கத்தை எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது, தூக்கி சுமக்க முடியாது, தூக்கி சுமக்க முடியாது. தீர்மானம் தான் முக்கியம். த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு வீட்டுக்கு போனேன், ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. நான் ஜோம் பண்ணேன், தம்பி குழந்தை ஊனமாக பிறக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டான். பாஸ்டர், எங்கள் அக்கா ஊனமாக இருந்து தான் பிறந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க பாஸ்டர்னு சொல்கிறான். அது எனக்கு தெரியாது. இல்லை, இந்த குழந்தை ஊனமாக பிறக்கிற மாதிரி காமிக்கிறேன், என்ன பாஸ்டர் பண்ணணும்? 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி அழுது ஒரு அற்புதமான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ நம்ம சொல்லும்போது நம்ம சொல்கிறதல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய வார்த்தை இருப்புங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருக்கும் சொல்லப்படுறது போல உங்களுக்கு சொல்லப்படுறது. ஆனால் எல்லாரும் அதை அசால்ட்டாக எடுக்கும் பொழுது ஒரு நாள் வரும்போது நீ துக்கித்து அழுகும்போது, நானும் துக்கித்து அழுக தான் முடியுமே தவிர உங்களை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய கேள்வி நம்மளை போட்டு நெருக்குது. ராத்திரி ஃபுல்லாக தூக்கல. என்ன ஆண்டவரே, ஏன் நம்ம இவ்வளோ சொல்கிறோமே, டோர் டெலிவரி பண்ணுறோமே, வீட்டில் போய் சொல்கிறோமே, இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறோமே, ஏன் இவங்களுடைய காதுகளில் என்ன பண்ணது, கேட்கறது இல்லை, கேட்கறது இல்லை. துக்கம். நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும். நிறைய நம்ம தப்பு பண்ணியிருப்போம் நம்ம வாழ்க்கையில். சின்ன வயசில் நிறைய டிசிஷன் ராங்காக எடுத்திருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஆண்டவரை அறிந்த பின்பு நீ எடுக்கிற தீர்மானம் மிகவும் சரியான தீர்மானமாக இருக்கணும். அந்த தீர்மானம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒட்டி இருக்கணும். அந்த தீர்மானம் ஆவிக்குரிய வாழ்க்கையை இசைந்து போகிறது போல இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 2 பேரை உங்களுக்கு காமிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 10:38 வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தால் அங்க மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஏற்றுக்கொண்டால் அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருவே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், மார்த்தாளோ செய்வதனால் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படிக்கு எனக்கு உதவி செய்யும்படி எனக்கு அவளுக்கு சொல்லும் என்றாள். யோசித்து பாருங்க, அந்த ஊருக்கு இயேசு வரும்போது இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது மார்த்தாள். இயேசுவை எங்க வீட்டுக்கு வாங்கன்னு வரவேற்கிறது மார்த்தாள். மார்த்தாள் உள்ள போயாச்சு. இப்ப மார்த்தாளுக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. ஒரு ஆண்டவரோ ஒரு பெரிய ஆள் வந்திருக்கு. அவர் பெரிய ஆளுன்னு பார்த்தா அவ. ஆனா மரியாளோ அவரை ஆண்டவர் என்று பார்த்தார். அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் ஒரு முக்கியஸ்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு சோறு கொடுக்கணும்னு சொல்லி. மார்த்தாள் பல வேலையில் பிஸியா இருக்கிறான். மரியாள் அவருடைய பாதத்திலிருந்து எங்கேயுமே அகன்று போகல. மார்த்தாளுக்கு கோவம் வருது, ஆண்டவரே அவளை அனுப்பிச்சு விடுங்க, வீட்டு வேலை செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ இயேசு அவளுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மார்த்தாளே, இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே. ஆண்டவர் 2 டைம் சொன்னா அங்க பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ நீ அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். நீங்க நல்ல பங்கு தெரிஞ்சிட்டீங்களா வாழ்க்கையில? Did you choose good thing in your life? நல்ல பங்கு தெரிஞ்சிட்டீங்களா? இல்லை இன்னும் மார்த்தாள போல பட்பல குழந்தை பெற்று வச்சு நீ உடனே இதுக்கு FD போடணும், எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும், புருஷனை வேலைக்கு அனுப்பணும், இல்லை அது ஒரு குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும் இல்லை? இப்போ கல்யாணம் ஆச்சு, புருஷனை எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பணும், பணம் சம்பாதிக்கணும், அது இது
எதுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கை எதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்குது? பற்பல, சொல்லுங்க, பற்பல விஷயம். அந்த வீட்டுக்கு ஒன்று நடக்க போகுது, அது தெரியல அவங்களுக்கு. அடுத்த வருஷம் தம்பி சாக போறான், அது தெரியல. மார்த்தாளுக்கு தெரியாது, மரியாளுக்கும் தெரியாது. ஒருவேளை மார்த்தாலும் மரியாளும் சேர்ந்து வீட்டில் கூப்பிட்டு அன்னைக்கு நல்ல மட்டனு சிக்கனு மீனெல்லாம் பொரிச்சு அமிச்சாலும் ஒரு அற்புதமும் நடந்துக்க போறது இல்லை. ஆமாவா? உண்மைதானே நான் சொல்றது? கரெக்டு தானே? இங்கே இடையர்பாளையத்தில் ஒரு வீட்டுக்கு 5 டைம் போயிருக்கோம், நானும் சிஸ்டரும். டெய்லி சாயங்காலம் என்னை யார் கூப்பிட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், நான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன், ஒரு 3 ஹவர் டைம் கொடுங்க பேசுகிறோன்னு. 5 டைம் போயிருக்கிறோம். இந்த தூணுக்கு பக்கத்தில் ஜோம் பண்ணி ஒரு 2 பேர் சொன்னேன். அந்த பேர் கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆமாம் பாஸ்டர், அவங்க தான் எங்களுக்கு சூனியம் வச்சாங்க, எல்லாம் ஓகே. நான் சொன்னேன், உங்கள் தாய் மாமா செத்து போயிட்டாரு, உங்கள் பையனை பத்திரமா வைங்க, அவனும் சீக்கிரம் செத்து போயிடுவான், ஜாக்கிரதைன்னு சொன்னேன். சிரிச்சுட்டு போனாங்க. அடுத்து ஒரு 6 மாதம் பேப்பரில் வருது, 10வது படிக்கிற பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான், முடி வெட்டலன்னு அம்மா திட்டுனால போய் ரயில்வே கேட்டில் விட்டு செத்துட்டான். அந்த பையன் தான். அப்போ நம்ம மெனக்கிட்டு சொல்கிறோம், அந்த மைண்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இப்போ தம்பி சாக போகிறான், மார்த்தாள் பிஸியாக இருக்கிறா. ஒருவேளை மரியாளும் பிஸி ஆயிருந்தால், மரியாளும் கிச்சனுக்குள்ளே போயிருந்தா, ஆண்டவர் போயிருப்பார், சாப்பிடாம போயிருப்பார். அல்லது சீஷர்கள் சாப்பிட்ருப்பாங்க, ஆண்டவர் துக்கப்பட்டு போயிருப்பார். ஆனால் ஆண்டவரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சக்தி அங்கே இருந்துச்சு. சோறு அல்ல, அவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டது. இவருக்கு சோறு முக்கியம் இல்லை, வசனத்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவர் அறிந்திருந்தார். வசனம் அவங்கள வாழ வச்சுச்சு. வசனம் உன்னை மரணிக்காதபடிக்கு உயிர் கொடுக்கும். அல்லேலூயா. சோறு அல்ல, பணம் அல்ல. சில பேர் எத்தனையோ பேர் வியாதியில் வர்றாங்க, கோடி ரூபாய் காசு இருக்குது, குணப்படுத்துறதுக்கு மருத்துவம் இல்லை. என்ன சொல்லுவீங்க? காசு பாக்கெட்டில் இருக்குது, ஒரு கோடி ரூபாய் பாக்கெட்டில் காசு இருக்குது, ஆனால் குணப்படுத்துறதுக்கு என்ன இல்லை? மருத்துவம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. என்ன பண்ணுவீங்க? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டார். அவர் பாதத்தை விட்டு எங்கேயுமே என்ன பண்ணல, போகலை. காரணம், அவர் ஒரு தீர்மானம் எடுத்த அன்னைக்கு ராத்திரி. ஒருவேளை அன்னைக்கு தான் 7 பிசாசை நீக்கி இருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, லூக்கா வாசிங்க. பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி வந்தார், இருந்தார்கள். அவர் எனது அசுத்தாவி நீங்கி குணமான சில ஸ்திரீகளும், இல்லை கொஞ்சம் வியாதியஸ்தர் சௌக்கியமான ஸ்திரீகளும், ஆண்கள் கிடையாது, சில ஸ்திரீகளும். அங்க குறிப்பா சொல்லப்படுகிறது 7 பிசாசு நீங்கின மகதேனா மரியாள். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தது யார் தெரியுமா? மரியாள் தான். ஒருத்தர் வேணும்ல, வாங்க எல்லாரும் போவோம், ஆண்டவருக்கு பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மரியம் தேவை எப்போதும், இல்லையா? பழைய ஏற்பாட்டில் யாரு? மரியம். அதான் எடுத்து பாட்டு பாடிட்டு போறான் முன்னாடி, இல்லையா? ஜெயிச்சோம் வாங்க, செங்கடல 2 பிளந்த மரியம். மோசேக்கு முன்பாக ஒரு பாட்டு பாடுறதுக்கு மரியம், இயேசுவுக்கு முன்னாடி சொல்லி போறதுக்கு ஒரு மரியா, மகதேனா மரியாள், த கிரேட்டஸ்ட் பர்சன். அந்த அம்மாவை தான் கொண்டாடணும். இயேசு சொன்னாரு, நான் எங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அங்கே ஒன்று நீயும் நினைவு கூறுவாங்க. மகதேனா மரியாளுக்கு இயேசுனா அத்தனை பிரியம். பின்னாடியே போயிருக்கிறா, இத்தனை பேர்த்த கூட சேர்த்திருக்கிறா. இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அங்க பாருங்க, ஆஸ்திகளை வித்து வாசிங்க. தங்களுடைய ஆஸ்திகளினால் காசை வித்து பணத்தை சேர்த்துட்டு இயேசு பின்னாடி போவாங்க. அவர் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடி போவாங்க. எதுக்கு? சாப்பாடு வாங்கி தரதுக்கு. அவர் சாப்பிட மாட்டார், அவர் பாட்டுக்கு ஊழியன்னு போவார். ஆண்டவருக்கு ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணணும்?
சகாயம் தங்கணும். எங்கேயாச்சும் ஒரு டென்ட்டு, ஒரு சத்திரம் வரும், அங்கே தங்குறதுக்கு வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் யார் பொறுப்படுத்தி கொண்டாங்க? சகோதரிகள். அந்த ராத்திரி ஒரு தீர்மானம் எடுத்தா, இனி என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக மட்டும்தான். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடந்துச்சு? தன் சகோதரன் மரித்து போனான். இயேசு வரல, அறிவிச்சாங்க, வரல, அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாள் ஆச்சு, இயேசு வந்தார். இப்ப மாரியா பேசல, மார்த்தாள் பேசுறா. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன், அந்த அளவுக்கு அறிவு வந்திருக்குது அவனுக்கு, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப அவர் சொன்னாரு, அவனை நீ காண்பாய், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். ஆமா ஆண்டவரே, நான் அவனை தரிசிப்பேன், 2ஆம் வருகையில் நான் என்ன பண்ணுவேன். அப்ப வசனமும் உள்ள போயிருக்குது, வசனமும் உள்ள போயிருக்குது. அங்க போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவ தான் சொல்றா மர்த்தாள், வேண்டாம் ஆண்டவரே, 4 நாள் ஆச்சு, நாருமே. 4ஆவது நாள் இயேசு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அந்த நாத்தத்திலிருந்து ஒருத்தனை வெளியே எலும்ப பண்ண முடியும் அவரால். அதுக்கு அற்புதம் யார் தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த மரியாள். ஒவ்வொரு வீட்டிலும் மரியாள்கள் எழும்ப வேண்டும். தெரியும், ஆண்டவர்னு ஓடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்பதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அப்பதான் அந்த வீட்டுக்கு விமோச்சனம். நீ எதை வேணா செய், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்னப்பா, என்ன கிடைக்கும்? 2ஆவது ஆளு காமிக்கிறேன், அவன் பேர் சகையு. சகையு என்ன பண்றாரு வாசிங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 19:2. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருக்கிற மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான். அவன் குள்ளனா இருக்கிறபடியினால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரை காண முடியாது. அவரை காணும்படி முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் மேலே ஏறினான். இப்ப பாருங்க, இவன் ஒரு டாக்ஸ் வணிக வரி ஆபீசர், இன்கம் டாக்ஸ் சொல்லலாம், சேல்ஸ் டாக்ஸ் சொல்லலாம், ஒரு ஆபீசர். இந்த ஆபீசர் என்னவா இருக்காரு? கட்டையா இருக்காரு. இவர் எப்படி வேணா நினைச்சிருக்கலாம், மனுஷன் தானே, யாரா இயேசு இந்த ஊருக்கு, நான் தான் இங்க பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவரை அசட்டை பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், அவரை பார்க்க வேண்டும். எவ்வளோ யோசித்துருக்கான் பாருங்க. இவன் கட்டையா இருக்கிறான், பிரில்லியன்ட், அவன் ஆள் அறிவு இருக்குது, குதிச்சு பார்க்க முடியாது. அவன் ரொம்ப பிளான் பண்ணி அவருக்கு முன்னாடி ஓடி அந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறி நின்று அவரை நல்லா பார்த்துடலான்னு ஒரு முடிவு பண்ணான். இவன் ஓடி மரத்து மேலே இருக்கும்போது இயேசு வரும்போது அவனை பார்த்துட்டாரு. எல்லாரும் தானே பார்ப்பாங்க, பார்த்துட்டு தம்பி கீழே வான்னு சொல்லலாம். பார்த்துட்டு இயேசு சொன்னார், சகைவே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் உடனே வேகமாக ஓடி வந்து வீட்டுக்கு என்ன பண்ணான், கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் திட்டுறாங்க, இவன் பாவியான மனுஷன்ட்டு இந்த இயேசு போகிறாரு. ஏன்னா எல்லாம் 10 ரூபா வட்டிக்கு, 20 ரூபா வட்டிக்கு, 30 ரூபா வட்டிக்கு என்ன பண்ணியிருக்கிறான், வசூல் பண்ணி வச்சிருக்கான். இயேசு அங்கே போய் அந்த சகையிட்ட ஒன்றுமே பேசலை. வாசிங்க 3வது வசனம், 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். அதுக்கு அடுத்த வசனம், அழைத்து கொண்டு போனான். அவர் எதுவுமே கேட்கல. இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை நான் என்ன பண்றேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கியிருந்தால்
நாளத்தனியாய் அதை அவனிடத்தை என்ன பண்றேன், திரும்ப செலுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் he expects something from you. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி செய்ய சொல்ல மாட்டார், இதை பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். he will expect something from you. ஆனால் அவர் கூட நடப்பார். கூட 12 பேர் கூட 3 வருஷம் நடந்தார். கூட யாரெல்லாம் நடந்தா? பேதுரு முதற்கொண்டு யூதாஸ் வரைக்கும் நடந்தாங்களா இல்லையா? மற்றவங்களாம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, யூதாஸ் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? வேற யாராச்சும் காட்டி கொடுக்கட்டும், தன் கூட இருக்கிற சீசரில் யாரும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. அம்மாவே இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யூதாஸ் காட்டி கொடுக்கணுங்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் எவன் காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு. ஸோ நான் சொல்கிறது தீர்மானம். நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கும்போது, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் போகும்போது, நீங்கள் என்ன தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறீங்க? இந்த சகையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருந்தா கூட அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. சகையை ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் யார்ட்டையாச்சும் அநியாயமாக வாங்கியிருந்தா ஏழைகளுக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன், நாளத்தனியாக ரீபே பண்ணிடுறேன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்னொருத்த வர்றான் பாருங்க, அவனை நான் சொல்கிறேன். லூக்கா 18:18 வாசிங்களேன். அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அவன் ஒரு வார்த்தை கேட்டான், இயேசு 10 வார்த்தை அவனுக்கு சொல்றார். அதுதான் ஆண்டவர். அவன் நல்ல போதகரே, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு வார்த்தை தான் கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீ கற்பனைகளையும் வாசிங்க, கற்பனைகளையும் நியமங்களையும் என்ன பண்ணும், கை கொள்வாயாக. என்ன சொல்றாரு? இது எல்லாம் சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், இவைகளை எல்லாம் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேனே. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இதுதான் இங்கே பிரச்சனை. யார்கிட்டயாச்சும் நம்ம சிஸ்டர் இன்னும் ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் அது மட்டும் தான் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. மீதி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நல்லா பாட்டு பாடுறீங்க, ஓகே. நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. உன் பேரில் இன்னும் ஒரு குறை உண்டு. என்ன குறை? உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று. அப்பா, அவன் இருதயமே வெடிச்சிருச்சு. அவனால் என்ன பண்ண முடியல, அக்செப்ட் என்ன பண்ணிட்டு போறான்? அவன் சும்மா போன பரவாயில்ல. வாசிங்க. பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது, எங்க 10 வண்டி வச்சிருக்கே, ஒரு வண்டி கொடுன்னு சொன்னா அவனுக்கு என்ன வந்துருது? ஒருத்த இருக்கிறான், அதை கொடுன்னு சொன்னா நம்ம சொல்லலாம், எங்கிட்ட இருக்கிறது ஒரே வண்டி, அதையும் கேட்குறீங்களேன்னு சொல்லி துக்கப்பட்டு போகலாம். இவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கு இல்லையா? கேட்குற கேள்வி, உனக்கு தங்கறதுக்கு வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, இன்னொரு இடம் இருக்குது, மிகுந்த ஒரு 4-5 இடம் வச்சிருக்க, 10 இடம் வச்சிருக்கிற, அதை கூட ஆண்டவருக்கு சொல்லும்போது என்ன ஆகுது? அவன் இருதயத்தில் குத்தப்பட்டு எப்படி போறான்?
குடுக்கரமானது. ஆமென். சரமிளா நாளைக்கு நகை கழட்டிடுன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், விற்று ஏழைக்கு கொடுத்துட்டு சொல்லும்போது இதே வார்த்தை தான், எக்ஸாம்பிள் சொல்றது பண்றதுக்காக சொல்ல, இதே வார்த்தை தான் கொடுக்கறதுக்கு மனசு தான் முக்கியம். கொடுக்குறோமோங்கிறது மனசு இல்லாமல் போகும்போது ஒட்டகமானது போவதை பார்க்கிலும் எளிதா இருக்கும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மனசு இல்லை. எல்லாம் எதில் இருக்குது? நம்ம ஆசையில் எதில் ஒட்டிட்டு இருக்குது? காசு, பணம், நகை, வீடு, ஆஸ்தி. சாகருக்குள்ள வீட்டை கட்டிடணும், சாகருக்குள்ள இடத்த வாங்கிடணும். வாங்குங்க, யாரும் சொல்ல. உங்ககிட்ட ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக பேசினா நீ அதை பண்ணி தான் ஆகணும். அவர் சில பேர்த்தை வித்தியாசமாக நடத்துவார், சில பேர்த்தை வேறு விதமாக நடத்துவார். அவருடைய ஸ்டைல். சில பேர்த்தை நீ வேலை செய்யக்கூடாது, ஊழியத்துக்கு வேணா என்ன பண்ணுறோம், அர்த்தம் என்ன? எல்லாம் மற்றவங்க வேலை செய்யலாம், உன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஊழியம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, உன்னை அழைச்சிருக்காரு. நீ ஊழியம் தான் பண்ணணும். வாட்ஸ் த கால்? அப்போ 2 பேர், சகையும் பெரிய ஐஸ்வர்யவான், இவனும் பெரிய ஐஸ்வர்யவான். சகை இவன் ஆயக்காரர்களுக்கு தலைவர். என்ன தலைவராக இருக்கிறான்? மேலே வாசிங்க, 18 மேலே 18. இவர் ஒரு தலைவர், லீடர், பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் ஒரு தலைவராக இருக்கலாம். அவர் என்ன தலைவராக இருக்காரு? அவர் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர். இவர் சாதாரண தலைவர், இவர் ஒரு பெரிய தலைவர். இவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடினால கொடுக்கறதுக்கு என்ன இல்லை. ஆனால் அவன் கேட்காம சொல்லாம ஓடி வந்த, ஆண்டவரே நான் நாளை தனியாக திருப்பி தரேன்னு சொன்னான். அல்லேலூயா. தீர்மானம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். நீ ஒரு பெரிய வீடு கட்டுன்னு ஒரு தீர்மானம் எடு, அதுக்கு பரலோகத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இந்நாளை தான் கல்யாணம் பண்ணுவேன், அது உன்னுடைய தீர்மானம், அதுக்கு பரலோகத்துக்கு எந்த சம்மந்தமும். நாங்கள் ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ண போகிறோன்னா அது பரலோக ராஜ்யத்துக்கு சம்மந்தம். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சா? நீ என்ன படிப்பு வேணா படி, அதுக்கு பரலோகத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் நான் இன்னது படித்து இந்த நாட்டுக்கு போய் உனக்கு ஆண்டவரே ஏழைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கு காசு கொடுக்க போகிறேன், அது பரலோக ராஜ்யம் சம்மந்தப்பட்ட விஷயம். நீ எடுக்கிற தீர்மானம் எதை சுற்றி இருக்குங்கிறதா விஷயம். நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ, ஆனால் கர்த்தரை விட்டு முடிவெடுத்தா ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா. இல்லையா? உங்கள் புள்ள நாளைக்கு பெரிய PhD MMD எல்லாம் படித்து உங்களுக்கு சோறு போடாட்டி என்ன பிரயோஜனம்? சீரொட்டி பாலொட்டி எல்லாம் வளர்த்து இல்லையா தூக்கி சுமந்த நாளைக்கு நீ யார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுற, எப்படி இருக்கும்? காலேஜுக்கெல்லாம் வராத, உன்னை பார்த்தா அவமானமாக இருக்குது, இங்கே பெரிய 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 பணக்காரங்களாம் வர்றாங்க, உங்களை நான் அம்மான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. அவன் நம்ம வீட்டுக்குரியவனாக இருந்து இல்லையே. அப்போ பரலோக ராஜ்யம் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்குது, உங்களை வாழ வச்சிருக்குது, ரட்சிப்படைய வச்சிருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஏதாச்சும் சாகிறதுக்குள்ள செய்யணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய தீர்மானம் ஆண்டவரை பற்றி இருக்கும். ஆமென். யோசுவாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்களேன். யோசுவா 2 1 வசனம். வேவு காக்கும்படி அனுப்பி என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அந்த 2 மனுஷங்களை கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து
போதும் போதும் போதும். இங்கே பாருங்க, அந்த நாட்டை வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லி யோசுவா 2 பேர்த்த அனுப்புகிறான். அவங்க நேராக ஒரு வேசி வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு வேசி அங்கே உள்ளே போகும்போது ராஜாவுக்கு நியூஸ் போயிடுச்சு, 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க நம்ம நாட்டை, இந்த வேசி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. உடனே படை தளபதியில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வேசிகிட்ட கேட்குறாங்க, அவள் அந்த நாட்டை சேர்ந்தவ, அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு அடிமை பெண் அவட்ட கேட்குறாங்க, உன் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்களாமே எங்கே? அவள் பொய் சொல்கிறா. ஆமாம் வந்தாங்க, நட சாத்துறதுக்கு முன்னாடி இருட்டாகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல, நீங்கள் சீக்கிரம் போய் அவங்கள கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவங்களை ஒழிச்சு வச்சுட்டு திருப்பி போய் அவங்கள மேற்கூரையில் அவங்கள படுக்க வச்சு சணலை போத்தி அவங்கள பாதுகாக்கிறான். பாதுகாத்து என்ன சொல்கிறா, இந்த தேசத்தை உங்கள் தேவன் என்ன பண்ணுவார், வாசிங்க, இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை குறித்து பெரிய பயமும் திகிலும் எங்களை பிடிச்சிருக்குது என்றும் அறிவோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இவ எங்க இருக்கிறா, இவளுக்கு எப்படி இந்த நியூஸ் எல்லாம் தெரியும்? கரெக்டு தான் நான் சொல்றது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நாளைக்கு அறிவிக்க போகிற ரகசியம் யாருக்கு தெரிஞ்சிடும்? ஒரு வேசிக்கு தெரிஞ்சிடும், தெரியப்படுத்திடுவாங்க. இவளுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த வீட்டுக்கு வருது, நாடுகளை பற்றி. எகிப்திலிருந்து இப்படி கடந்து வராங்க, ஒரு ராஜா இப்படி வராரு, ஒரு ஆண்டவர் வராரு, இப்படிலாம் பாதுகாத்து வந்திருக்காரு, இங்கேயும் வந்துட்டாங்க. எல்லாரும் போல அமைதியாக இல்லாமல் அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறா, நம்ம இவங்க பக்கம் என்ன பண்ணுவோம், போயிடுவோம், அந்த தெய்வத்துக்கிட்ட போயிடுவோம். அதுதான் மெய்யான, அவ சொல்கிறா, வாசிங்க, அந்த தெய்வமே, வாசிங்க இன்னும் கீழே. கேள்விப்பட்டோம். அவள் சொல்றா பாருங்க, உங்கள் தேவனாகிய தேவனே வானத்துக்கு பூமிக்கும் உள்ள உன்னதமான தேவனானவர். அவள் லாஸ்டா சொல்றா ஒரு அப்ளிகேஷன், இப்பொழுதும் நான் உங்களுக்கு உதவி செஞ்சது போல நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்களும் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். போதும். இப்போ அவங்கள காப்பாற்றி விட்டுட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீங்கள் வரும்போது என்ன அப்ளிகேஷன் பண்ணுறா, தகப்பனையும் தாயையும் சகோதரிகளையும் எங்கள் வீட்டு உடைமைகள் எல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒருத்தி இரட்சிக்கப்பட்டா அந்த குடும்பத்துக்கு இரட்சிப்பு. ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட உண்மையாக வந்தால் அந்த முழு குடும்பம் அது சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும். 6:17 வாசிங்களேன், வேகமாக வாசிங்க. 6:17. நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்கிறார்கள். ஆமென். யோசுவா சொல்றான், எல்லாத்தையும் கொன்றுங்க, அந்த வேசி குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்து சொல்றது பாருங்க, 6:23, 23, 24, 25 வாசிங்க.
23. அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ம் ராகாபையும் ம் அவள் தகப்பனையும் ம் அவள் தாயையும் ம் சகோதரர்களையும் ம் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து ம் அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார். ம் பட்டணத்தையும் ம் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். ம் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் ம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். ம் எரிகோவை வேவு பார்த்து யோசுவா அனுப்பின ஆட்களை ம் ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியினால் ம் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். ஆ அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை வாசிங்களேன், வேகமாக போங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம். வம்ச வரலாறு. ம் 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 சல்மோன் ராகாப். அந்த ராகாப் யாரு? இந்த வேசி தான் அந்த ராகாப். இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல வர்றார். தெய்வத்துக்கு கொஞ்சம் சகாயம்தான் பண்ணான். 2 பேர்த்த காப்பாற்றி விட்டா, அவ்வளோதான். இவ காப்பாற்றி விடாலும் விடாட்டியும் அந்த தேசத்தை என்ன பண்ண போகிறாங்க அவங்க? சொல்லுங்களேன், பிடிக்க தானே போகிறாங்க. எரிகோவை பாட்டு பாடி எரிகோ கோட்டை தார விழத்தானே போகுது. அதில் இவ பாதுகாக்கிறதுல அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை, உங்கள் தேவனே மெய்யான தேவன். அப்போ ஒரு வேசியா இருந்தாலும் அவளுடைய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, அவளுடைய தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். மற்ற ஜனங்க எப்படியோ போகட்டும், நம்ம எடுக்கிற தீர்மானம் ஆண்டவரை பற்றி தான் இருக்கணும். ஆண்டவரை சுற்றி இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஆண்டவருக்காக வாழணும். ஆமேன், ஹல்லேலூயா. எடுக்கிற தீர்மானம். தங்கவேல் பிரதர் இருக்காரு, நம்ம சர்ச்சில் ஃபஸ்ட்டு விசுவாசி அவர் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு விசுவாசி. ஹாஸ்பிட்டலில் புள்ள பக்கத்து ரூமில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஜோம் பண்ணுறோம், அவளுக்கு பிசாசு போராட்டம். என் முன்னாடி வந்து அழுதாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்படி ரொம்ப வருஷத்துடைய ஆதகத்தெல்லாம் சொல்லி, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, என் பிள்ளையை சரிப்படுத்துங்க அப்படின்னாரு. அவர் எடுத்த தீர்மானம் ஒருவேளை அன்னைக்கு அந்த வாரம் வரைக்கும் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்போ 9 வருஷம் ஆச்சு அவர் சாராயத்தை தொட்டு. ஒரே ஒரு தீர்மானம். ஆமென். இன்னைக்கு அவங்க லைஃப் ஒரு உன்னதமான அனுபவத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறார். அப்போ அவர் அன்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்காட்டி இன்னைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. ஒரே ஒரு தீர்மானம். இந்த ஆண்டவர் அவ்வளோதான். சோபா சிஸ்டர் இருக்காங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் 2015 ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினாங்க. ஆட்டோவுக்கு காசு கிடையாது, பென்ஷன் வரல அப்பாவுக்கு. நாங்கள் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, என் வீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, சூனியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் திருப்பி எங்ககிட்ட இருக்க பழைய அந்த ஓட்டை மாருதி 800 கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு, எங்கிட்ட இருக்குது 2000 ரூபா, அதில் ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவுடைய பாக்கெட்டில் வச்சு அழுதார். இன்றைக்கி 9 வருஷம் எங்கள் கூட ஜேர்னி பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நம்ம எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஈகோ இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. ஒரு போதகர்கிட்ட கோபமும் ஈகோவும் எந்த காலத்தில் வைக்கக்கூடாது, வைக்காதீங்க. ஆமேன். அதாவது தெய்வத்துடைய சேவகர்னு வச்சுருக்குறோம் நம்மளை. ஹல்லேலூயா. நாங்கள் கோபப்பட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும்? மனம் பொருந்து நிற்கணும், சமாதானம் ஆயிக்கணும். எல்லாம் கண் கட்ட பிறகு வந்து பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கும்போது பாஸ்டர் சாரி, ஏன் என் மேலே கோபமாக இருக்கீங்க, என்ன விஷயம், நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை நான் என்ன மாறணும் சொல்லுங்கள். இதை விட்டால் வேறு விமோச்சனம் கிடையாது. இந்த சர்ச்சில் இல்லாட்டி இன்னொரு சர்ச்சு, ஆனால் அந்த சர்ச்சிலையும் நீ சின்சியராக இருக்கணும், நீ கரெக்டாக இருக்கணும், அந்த பாஸ்டருக்கு கீழே அடங்கி இருக்கணும். சும்மா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எந்த பாஸ்டருக்கு நான் அடங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லி சும்மா அடைக்கலான் குருவி மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப் ஒரு நிலைமைக்கு வராது. தயவு செய்து நான் சொல்கிறேன், ஈஸி கிடையாது. தெய்வத்துடைய மக்களுக்கும் தெய்வத்துடைய மக்கள் இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். நேற்று ராத்திரி என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஒரு குடும்பத்தில் மரண ஓலம், ஒரு குடும்பத்தில் சந்தோஷம்னா
அதுக்கு என்ன சொன்னாரு? உனக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், உனக்கும் எகிப்துக்கும் வித்தியாசத்தை உண்டு. என்ன அர்த்தம்? அங்கே தலைச்சா முதற்கொண்டு கடைசி வரைக்கும் அங்கே சாவாங்க, இங்கே யாரும் சாக மாட்டாங்க. அதுதான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் எந்த துக்கமும் எந்த இழப்பும் வர்றதில்லை. நம்மளோடு நடந்து பயணிக்கிறவங்களுக்கு எந்த மரண போராட்டமும் வரதில்லை. ஆண்டவர் அவங்களுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிட்டே இருக்கிறாரு. நம்மளை விட்டு ஜஸ்ட் அகன்று நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இன்னொரு சர்ச்சுக்கு போயிருந்தாலும் பரவாயில்லையே, நம்ம கொடுக்குற ரட்சிப்புப்படியே ஒரு பாஸ்டர்ட்ட போயிருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்களே. நடுவழியில் நின்று அநேகருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. தீர்மானம் ரொம்ப முக்கியம். நீ சகைவாக இருக்கணும், அந்த ஐஸ்வர்யனா இருக்கக்கூடாது. ஆமென். ராகாப்பா இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, நீ மேலே வந்துடலாம். மகதேன மரியெல்லாம் இரு, மார்த்தால இருந்துடாத. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், நீ தீர்மானம் எடு. இந்த ஆண்டவரை விட்டு நான் பின்மாற்றம் அடைஞ்சு போகக்கூடாது என் வாழ்க்கையில். எங்கிட்ட நம்மகிட்ட தான் தவறு இருக்கும் வாழ்க்கையில், நம்ம தான் சரிப்படுத்திக்கணும். நம்ம தான் மோசம், நம்ம தான் மாற்றிக்கணும். ஆண்டவர் எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளுவோம், நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவர் தான். ஏன்னா என் வீடு வாங்க போகிறேன்னா வாங்கு, சர்ச்சை சுற்றி வாங்கு. ஆமென். நீ இன்னது படிக்க போறியா? ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள படிப்பை நான் படிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கை வாயை திறந்தா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. எதை தீர்மானிக்க போகிறோம்? தேவ சமூகத்தில் அப்படி எந்திரிச்சுன்னு உங்கள் தீர்மானம் எதை சுற்றி தான் இருக்கட்டும். வாழ்க்கை ஒரு ஓடம், வாழ்க்கை படகுல திசை மாதிரி போயிடக்கூடாது. நீ போகிற தூரம் முடிவு பரவணும். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு போகிறதுக்கு அந்தப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா. உம்மை விட்டு போகிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டாப்பா. நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எல்லாம். ஒப்பு கொடுங்க. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகம் வேண்டாம், உலக ஆஸ்திகள் வேண்டாம், என் ஆண்டவர் போதும் என்ற ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் எடுத்தாலும் அதை இயேசுவை சுற்றியும் அவருடைய வாழ்க்கையை சுற்றியும் நீங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தர் உயர்த்துவார், தடசங்களை மாற்றுவார். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட பேசுனதுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கட்டும்.
அந்த தீர்மானம் உண்மை சுற்றிய ஒரு தீர்மானமாக இருக்கட்டப்பா. நன்மை செய்வீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமும் இன்றும் சதா காலங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.